ஏன் அன்பு குழந்தையே, உனக்கு நான் சில விஷயங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், உன்னால் நிச்சயமாக அதில் பூரண சந்தோஷம் அடைய முடியும் என்பதுதான் உண்மை. கருணை நிறைந்த என் இதயம் அனைவரிடமும் பாகுபாடு இல்லாமல் இரக்கப்படும். ஆசிகள் நிறைந்த என் கரங்களின் நிழல்கள் உங்கள் அனைவர் மீதும் எப்போதும் படர்ந்திருக்கும். உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் உன் கரங்களில் தவழும். இது உன் அப்பாவின் சத்தியமான வாக்கு. உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். என்னை பற்றி தெரிந்து கொள்ள கொஞ்சமாவது முயற்சி செய். எல்லா சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். இத்தனை காலம் நீ காத்திருந்த பொருள் உன் கையில் கிடைக்கும் தருணம் இது. இத்தருணத்தில் உன் முக புன்னகையை காண நான் வந்திருக்கிறேன். என்னுடைய 5 சோதனைகளையும் நீ எப்போதோ வென்று விட்டாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும். கொஞ்சமாவது நேரம் இருந்தால் எனக்கு முன்பே வந்து அமர்ந்து என்னை பார், என் கண்களை பார். உனக்கு ஏற்பட்ட எல்லையில்லா அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு விரைவில் கிடைத்துவிடும். மறுகணம் நீ என்னை துவாரகமாகி மசூதியில் சந்தித்து ஆசிகளை வரமாக பெற்றுச் செல். வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏன் அப்பா அப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை, உள்ளத்தின் உணர்வுகள். அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவது இல்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே, ஏனென்றால் அது வெளியில் இல்லை. உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. உன்னை பாகுபடுத்தவே சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளை தான் நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால், உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார். உனக்கான மாற்றம் நீ எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ, அப்படிதான் வேண்டியது உடனேயே பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக முடியும்.
சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை நீ புரிந்து கொண்டால் இவ்வளவு தூரம் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னம் வேண்டி வருவோரை அரவணைத்து அள்ளிக்கொடு. 1000 ஜென்மங்களின் புண்ணியம் அள்ளிக் கொடுப்பேன். ஏனென்றால் நாம் இருக்கும் இந்த கஷ்ட காலத்தில் உணவு என்பது மிக பெரிய விஷயமாக போய்விட்டது. ஆக வருவது வரட்டும், நிகழ்வது நிகழட்டும், என் கூடவே இருப்பது நீ என்று உன்னுடைய எண்ணத்தை வை. உணவு வேண்டும் என்று எந்த ஜீவராசிகள் வந்தாலும் சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி, கால பைரவராக இருந்தாலும் சரி, புறா, கிளி, மயில், காகம் எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய வயிற்றை நிரப்பப்பார். என் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி எறி. என் அன்பு பிள்ளை, நீ உனக்கான அனைத்தையும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும். என்றும் எனது அருள் உனக்கு உண்டு என்பதை மனதில் நீ தீர்க்கமாக வைத்துக்கொள். சாய் என்ற அந்த வார்த்தை உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். புயல் வந்தபோது புயலோடு வாழுங்கள், புயலற்ற போது அமைதியை அனுபவியுங்கள். புயலோடு உண்டான போராட்டமே வாழ்க்கை என்றோ, அமைதியே உலகம் என்றோ கனவு காணாதீர்கள். அமைதியான நேரத்தில் புயல் கவலையும், புயல் நேரத்தில் அமைதியை பற்றிய கனவும் உங்களை சிக்கலாக்கி விடுகிறது. அந்தந்த நேரத்தின் இயல்பே உலகத்து இயல்பு, உங்கள் இயல்பு. இயல்பாய் இருந்தாலே இந்த உலகத்தில் நாம் அனைவரும் சுகமாக வாழ முடியும். அந்தந்த நிலைமைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுங்கள். இயல்பை மீறி நடந்தால் அது உங்களுடைய கர்மா என்றும் கூறலாம். நல்ல விஷயத்தை நீங்களே தள்ளி போடுகிறீர்கள் என்றும் கூறலாம். என்னிடம் 80% இல்லை, 20% மட்டும்தான் உள்ளது. மீதமுள்ள 80% உன்னை சான்று உள்ளது. அதை எப்படி நீ எடுத்து செல்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வெற்றிக்கான காலம் இருக்கிறது. உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன்னுடைய காலம், உன்னுடைய நேரம் மிகுந்த தூரத்தில் இல்லை, மிகவும் அருகில்தான் உள்ளது. அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பது உன்னுடைய வாயிலும் வார்த்தையிலும் தான் உள்ளது. வாக்குவாதங்கள் வரும்போது உன்னுடைய வாயை நீ அடக்கினாள், உன்னுடைய நாவில் இருந்து எழக்கூடிய சொற்களை நீ அடக்கினாள், உனக்கு பெரிய வாழ்வு உள்ளது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று கூறுவார்கள். அதையேதான் நான் உனக்கும் கூறுகிறேன். கோபம்
பிரச்சனையை தணிக்காது. அது வலுவடையவும் அடையாது. மிகவும் சக்தி வாய்ந்து பெரிய போகபாகமாக தான் அது முடியும் என்பதை புரிந்து கொள். கோபம் கொள்ளும், விசுவாசம், சந்தோஷம், விட்டு கொடுக்கும் தன்மை, இது அனைவரையும் வாழ வைக்கும். நீயும் சிறப்பாக வாழ்வாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.